ஹலோ காய்ஸ், இன்றைக்கி கோல்டில் தான் ஒரு என்ட்ரி எடுக்கலான்னு இருக்கேன். இங்கே ஒரு எஸ்எம்டி இருக்குது, ஸோ எஃப்இஜி இருக்குது, இன்வெர்ஷன் எஃப்இஜி இருக்குது, சில்வர் கூட எஸ்எம்டி இருக்குது. ஸோ ஒரு என்ட்ரி போடலான் இருக்கேன். 2RR வைப்போம். இப்போ ஏன் இந்த என்ட்ரி போனேன்னா, இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் போயிருக்கேன். டெய்லியில் வந்து இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து இந்த எஃப்இஜியில் வந்து ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. பட் அதுவே இந்த எஃப்இஜி வந்து நம்ம சில்வரில் பார்த்தோம்னாக்கா இன்வெஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ மேபி புல்லிஷாக இருக்கலான்ட்டு ஆன்டிசிபேட் பண்ணுறேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே மேலே இருக்க ஆர்டர் பிளாக்கில் ரியாக்ட் ஆகிட்டுருக்கு சில்வரு. எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் டேர்ம் புல்லிஷ் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்புறம் 4 ஹவர் வந்துட்டால் 4 ஹவரில் அவ்வளோவா எதுவும் தெரியல. இப்போ 1 ஹவரில் வந்து பார்த்தோம்னாக்கா கீழே வந்து லிக்விடிட்டி எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு எம்எஸ்எஸ் மாதிரி வச்சுருக்கு. இப்போது இதில் இருக்க எஃப்இஜியில் தான் நான் என்ட்ரி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நான் போட்டிருக்க எஃப்இஜி வந்து ப்ரீமியமில் இருக்குது. கீழே இருக்க எஃப்இஜி லெவல் தான் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் நான் போட்டது வந்து இந்த ஆர்டர் பிளாக்லேயே, சரி இந்த ஆர்டர் பிளாக்கில் போட்டு போகணுன்னு சொல்லிட்டு 5 மினிட்ஸில் பார்த்து என்ட்ரி போட்டிருக்கேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஏதோ ஓரளவு ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுவோம். டிவி போதா எஸ்எல் போதானே. இது எஸ்எம்டி சில்வரில். எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற கேண்டில் வந்து அந்த எஃப்இஜி இன்வெஸ்ட் பண்ணிடுச்சுனாக்கா சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணி க்ளோஸ் ஆச்சுனாக்கா இது எஸ்எல் வாங்குறதுக்கு அதிக பாசிபிலிட்டி. பார்ப்போம். இன்வெஸ்ட் பண்ணிடுச்சு சில்வரு. இன்வெஸ்ட் பண்ணிடுச்சு கைஸ். எக்ஸிட் ஆகிடலாமா? வெயிட் பண்ணுவோம். இங்கே ஒரு ஐஎஃப்இஜி இருக்குது, இதில் ஏதாச்சும் ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கும். இது வேலிட் ஆகலைன்னா எக்ஸிட் ஆகணும். பட் நான் எக்ஸிட் ஆக போகிறதில்ல. ஒன்று எஸ்எல் இல்லைனா டிபி. அனலைஸ் படி நம்ம இந்த ஐஎஃப்இஜி சில்வரில் க்ளோஸ் பண்ணிச்சுன்னா மேக்ஸிமம் நம்ம கோல்டில் ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறது நல்லது. பட் நான் க்ளோஸ் பண்ண மாட்டேன். எனக்கு கோல்டை பார்க்கும்போது டார்கெட் போகிற மாதிரி தான் இருக்குது. ஐஎஃப்இஜி இருக்குது, எஃப்இஜி இருக்குது, எஸ்எம்டி இருக்குது, கில் ஜோன்லையும் நம்ம இருக்கோம். ஸோ வெயிட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த இதை எஸ்எல் வாங்கிடுவோன்னு நினைக்கிறேன். எஸ்எல் வாங்கிட்டு கீழே ஒரு எஃப்இஜி இருக்குங்க பார்த்தீங்களா டிஸ்கவுண்ட்டில், அதுலேருந்து மார்க்கெட் மேலே போகும்னு நினைக்கிறேன். ஹலோ கைஸ், ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1:1 போயிருக்கு. பார்த்தா தெரியும் 1:1க்கு மேலே போயிருக்கு. டிபி போவான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம். பட் கைஸ், ப்ரைஸ் வந்து சடனாக என்னாச்சுன்னு தெரியல. நம்ம என்ட்ரிக்கே வந்துட்டேன், ஆனால் நான் பிரேக் ஒன்று போடலை, அப்படியே வச்சுருக்கேன் கைஸ். ஆனால் இந்த ட்ரேடு நான் இன்னும் பிரேக் ஒன்று போடலை. ஏன் போடலைனாக்கா மேலே வந்து அந்த ஈக்குவல் ஐஸ் வச்சுருக்கான். ஸோ ப்ரைஸ் மேலே போகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் சில்வரில் வந்து ப்ரைஸு கீழே போயிட்டே இருக்குது, ஊற்றுன்னு ஊற்றிட்டு இருக்குது. நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஆனால் நான் இன்னும் க்ளோஸ் பண்ணலை, அப்படியே விட்டுருக்கேன். பார்ப்போம்.
எனக்கு தெரிஞ்ச இந்த ட்ரேடு நான் எஸ்எல் போயிடும்னு நினைக்கிறேன். எஸ்எல் போனாலும் பரவாயில்ல கைஸ், ஹோல்ட் பண்ண போகிறேன். ஏன்னா மேலே அந்த ஈக்குவல் ஹை எனக்கு ஒரு மாதிரி இடிச்சிட்டே இருக்குது, ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்ட்டு. அந்த ஈக்குவல் ஹைஸ் இல்லாமல் இருந்தால் நான் எக்ஸிட் ஆகிருப்பேன். சில்வர்லேயுமே அந்த ஹையை எடுக்கலை, ஸோ வெயிட் பண்ணுவோம். ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பேர் 1 மினிட்டில் என்ட்ரி கொடுத்தாலும் இன்னொரு என்ட்ரி போகலான்னு இருக்கேன். எஸ்எல் கைஸ், கன்ஃபார்ம் எஸ்எல். இதுக்கப்புறம்லாம் ரிவர்சல் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எஸ்எல் கைஸ், ஓகே பாய். 1.5 எரர் போயிருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, டிஸ்கவுண்ட்டில் வந்து எப்படியும் ரிவர்சல் ஆகும். நான் இன்னைக்கு அப்படியே முடிச்சுக்கிறேன். டிஸ்கவுண்ட்டில் எதுவும் என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஓகே கைஸ், பாய்.